जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் என்று அறிந்து கொண்ட மந்திரை கைகேயிடம் வந்து, ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது, பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும், பரதனை நாடாள வேண்டும், ஸ்ரீராமர் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறாள். அவள் கைகேயின் மனதை மாற்றிவிடுகிறாள். அந்த மாற்றமடைந்த கைகேயி தசரதனிடம் அவ்வாறே வரம் கேட்கிறாள். ஏனென்றால் முன்பே தசரதன் இவருக்கு 2 வரம் அளிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை இப்பொழுது கைகேயி கேட்கிறாள். அதாவது ஸ்ரீராமர் காட்டிற்கு செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்று. இதை கேட்டவுடன் தசரதர் நிலை குலைந்து விடுகிறார். என்ன செய்வதென்றறியாமல் மிகவும் சோர்வாகி விடுகிறார். வேறு வழியின்றி சுமந்திரனை அழைத்து ஸ்ரீராமரை அழைத்து வரும்படி கூறுகிறார். அவ்வாறே சுமந்திரனும் ஸ்ரீராமரின் அரண்மனைக்கு சென்று ஸ்ரீராமரை அழைத்து வருகிறார். தசரதரையும் கைகேயையும் கண்ட ஸ்ரீராமர் அவர்களை வணங்கி தசரதர் மிகவும் சோர்வாக இருப்பதை கண்டவுடன் தாயான கைகேயிடம் கேட்கிறார், ஏன் தந்தை இவ்வளவு சோர்வாக இருக்கிறார் என்று கேட்கிறார். அதற்கு கைகேயி, அவர் எனக்கு 2 வாக்கு கொடுத்திருந்தார், அந்த வாக்கை நான் இப்பொழுது கேட்டேன், நம்முடைய தர்மத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், அதனாலேயே இவர் இவ்வளவு சோர்வாகிவிட்டார் என்று கூறுகிறார். இதை கேட்டவுடன் ஸ்ரீராமர், தந்தை எந்த வாக்கை கொடுத்திருந்தாலும் அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் தாயே என்று கூறுகிறார். இதுதான் சமயம் என்று உடனே கைகேயி கூறுகிறார், பரதனை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், அவனே இந்த நாட்டை ஆள வேண்டும், நீ 14 ஆண்டுகள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கைகேயி கூறுகிறார். இதை கேட்டவுடன் ஸ்ரீராமன், இதற்கு நீங்கள் எதற்கு தந்தையிடம் வாக்கு வரம் எல்லாம் கேட்கிறீர்கள்? என்னிடம் கூறியிருந்தால் நானே இதை செய்து முடித்திருப்பேனே, அதனால் என்ன, இப்பொழுதே நாம் பரதனை அழைத்து வர ஆட்களை அனுப்புவோம், பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்துவிட்டன, பரதனை சீக்கிரமாக அழைத்து வந்து பட்டாபிஷேகம் செய்து விடலாம். நான் வனத்திற்கு செல்வதற்கும் தயாராகவே உள்ளேன், ஆனால் என்னுடைய தாயிடம் சென்று கூறிவிட்டு நான் செல்ல வேண்டும், அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்று கூறுகிறார். என்று கூறி அவர்கள் அனுமதி பெற்று அவர் கௌசல்ய மாதாவை காண்பதற்காக செல்கிறார். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.